Example 9.5, check the limit x tends to minus 5 f of x can exist or not அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற சம்பேர் f of x என்ன கொடுத்துருக்காங்க, modulus of x plus 5 by x plus 5 for x equal to minus 5 and 0 வந்ததுன்னா for x equal to minus 5 அப்படின்ற ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டுக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னா என்னது, மாடுலஸ் வரும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது, அதனால் பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது என்னது மைனஸ் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 5 அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா. அது எப்படி வருது, மைனஸ் 5. இப்போ நம்ம கிராஃப் ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்ற கிராஃப் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 0வையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம், புரியுதுங்களா. இங்கேருந்து டுவர்ட்ஸ் மைனஸ் 5 இங்கே வருது. அப்போது இந்த 5 இங்கே மைனஸ் 5 இங்கே வரும்போது இது வந்து என்ன சொல்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டாகவும், இதை வந்து என்ன செய்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டாகவும் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்ஸ் டுவர்ட்ஸ் மூவ்ஸ், அங்கேருந்து அப்படியே இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி வருது. அப்போ இறங்கி வந்து மைனஸ் 5ல் வந்து நிற்குது. அதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது இருக்குது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5, அப்படியே அங்கேருந்து அப்படியே இறங்கி கீழே வந்து மைனஸ் 5ல் வந்து நிற்கிது. அப்போது ரெண்டுமே எங்கே வரும், இந்த மைனஸ் 5 அப்படின்ற இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு புரியுதுங்களா. இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 இட் இஸ் a கிரேட்டர் வேல்யூ அப்படின்ற மாரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், புரியுது இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்து பார்க்குறோம். எஃப் ஆஃப் மைனஸ் 5 நெகட்டிவ் ஃபார் எக்ஸ் இஸ் லெஸ் தென் மைனஸ் 5. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 எடுக்கும்போது என்ன இருக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னவாக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யுது, நெகட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும், புரியுது இல்லைங்களா. தேர்ஃபார் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 5 நெகட்டிவ். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 பை எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 என்னது, நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம், புரியுது இல்லைங்களா. இங்கே மைனஸ் 5 அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது மைனஸ் 5 மைனஸ் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த மைனஸ் 5 நமக்கு மைனஸ் 5 நெகட்டிவ் அப்படின்னு நம்ம மேலே பார்த்துக்கிறோம். அப்போது மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கு என்ன வருது, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5, அதை வேல்யூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 அதை போட்டுக்கிறோம். கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படியே தான் போடும்போது எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 கண்டுபிடிச்சுன்னா மைனஸ் 1/1 இஸ் நத்திங் பட் மைனஸ் 1 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது, புரியுது இல்லைங்களா. இது எஃப் ஆஃப் மைனஸ் 5 நெகட்டிவுக்குள்ள ஆன்சர், புரியுது இல்லைங்களா. அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் 5 நெகட்டிவ்க்கு என்ன வரும், நம்மளுக்கு மைனஸ் 1 அப்படின்ற வேல்யூ வருது. இதையே இப்போ பாசிட்டிவ்க்கு போட்டு பார்க்குறோம் செகண்டில். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 5 டு பி த பாசிட்டிவ்னா என்னது, நம்ம எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடாக தான் வரும் இல்லைங்களா. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், இது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் அந்த வேல்யூவுக்கு அப்படின்றது மாரி இப்படி பார்க்குறோம், புரியுது இல்லைங்களா. ஸோ இதை தான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம். ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவ் தானே, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 5 வரும், அது முன்னாடி அந்த நெகட்டிவ் வேல்யூ வராது. தேர்ஃபார் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 5 பாசிட்டிவ் வேல்யூனா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5க்கு என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 5 அதை அப்படியே அங்கே எழுதிக்கிறோம், புரியுதுங்களா. கீழே எக்ஸ் ப்ளஸ் 5க்கு எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்கும். 1/1 இஸ் நத்திங் பட் 1. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கோம், எஃப் ஆஃப் மைனஸ் 5 பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1 அப்படின்ட்டு கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்மளுடைய கீ பாயிண்ட்ஸ், புரியுது இல்லைங்களா. இப்போ இங்கே கிடைச்சது பார்த்தீங்களா, இந்த ஒரு வேல்யூ, இது எங்கே கிடைச்சது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டில், இது எங்கே கிடைச்சது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டில் கிடைச்ச வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையுமே எடுத்து ஹென்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் 5 நெகட்டிவ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் 5 அதுக்கு போட்டுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் 5 பாசிட்டிவ் சைட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படி நம்ம போடுறோம் இல்லைங்களா. இங்கே நெகட்டிவ் சைன் வருது, இங்கே பாசிட்டிவ் சைன் வருது, ரெண்டுமே எல்ஹெச்எல் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் கேன் டு பி எக்ஸிஸ்ட். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தா மைனஸ் 5 நெகட்டிவ் பார்க்கும்போது மைனஸ் 1 ஆகும், பாசிட்டிவ் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 ஆகும் கிடச்சிது. அப்போது இட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் பொறுத்து என்னது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் 5 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 பை எக்ஸ் ப்ளஸ் 5 டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது,
ஏன்னா இதுதானே மாடுலஸோட கண்டிஷன். அந்த மாடுலஸோட கண்டிஷனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு அந்த சம் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லிமிட்ஸோட கண்டிஷனுக்கு இது ஒத்து வராததுனால, ரெண்டுமே ஈக்குவலாக வராததுனால இட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கிற சம் எது கொடுத்துருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும், எப்போயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டாகவும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டாகவும் ஃபஸ்ட்டு எடுத்து அதை கண்டுபிடிக்கணும். அதில் ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருந்ததுன்னா இட் கேன் பி எக்ஸிஸ்ட், வரலன்னா இட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற அந்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? கொடுத்துருக்கிற சம்மை இப்படி தான் நீங்கள் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை போட்டு பார்த்து ஆல்ரெடி ஒரு புரிதலை கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா? இப்படி போட்டு பாருங்கள். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல புரிதல் வரும். அதேமாரி புக்கையும் இன்ட்ரடக்ஷன்ஸ் எடுத்து நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அழகாக புரியும்.